ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி ட்ரிச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபெஸ்டிவல்ஸ் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் என்னென்ன எக்ஸாம்னா இந்த எஸ்எஸ்சி அண்டு ரயில்வேஸ் ஆர்ஆர்பி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆந்திர பிரதேச மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் பற்றி பார்க்கலாம். ஃப்ளெமிங்கோ திருவிழா, ஃப்ளெமிங்கோ ஃபெஸ்டிவல். அடுத்தது விசாக உற்சவ். அடுத்து மூணாவது பாருங்கள், ஸ்ரீவாரி பிரம்மோத்சவ விழா, ஸ்ரீவாரி பிரம்மோத்சவ ஃபெஸ்டிவல். இந்த மூணு வந்து ஆந்திராவில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள். ஸோ இதை மூணையும் வந்து நான் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஸ்டேட் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அருணாச்சல் பிரதேசத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று சோலுங் திருவிழா, சோலுங் ஃபெஸ்டிவல். ரெண்டாவது பாருங்கள், யோம்கோ நதி திருவிழா, யோம்கோ ரிவர் ஃபெஸ்டிவல். மூணாவது பாருங்கள், பூரிபுட் யோலோ திருவிழா, பூரிபுட் யோலோ ஃபெஸ்டிவல். இது மூணு வந்து அருணாச்சல் பிரதேசத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள். அடுத்தது பாருங்கள், மூணாவது அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பைக்கோ திருவிழா, பைக்கோ ஃபெஸ்டிவல். ரெண்டாவது பாருங்கள், அம்புபாச்சி மேளா, அம்புபாச்சி ஃபெஸ்டிவல். மூணாவது பாருங்கள், டிவிஜிங் திருவிழா, டிவிஜிங் ஃபெஸ்டிவல். நாலாவது பாருங்கள், கடிபிஹு திருவிழா, கடிபிஹு ஃபெஸ்டிவல். ஸோ நாலும் பாருங்கள், பைக்கோ திருவிழா, அம்புபாச்சி மேளா, டிவிஜிங் திருவிழா, கடிபிஹு திருவிழா. இந்த நாலு வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள். அடுத்தது பாருங்கள், பீகார். ஸோ பீகார் மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்களை பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் சத் பூஜா. இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு பீகாரில், இந்த சத் பூஜா. அடுத்தது பாருங்கள், பிகுலா திருவிழா, பிகுலா ஃபெஸ்டிவல். அடுத்தது பாருங்கள், ராஜ்கீர் மகோத்சவ். அடுத்தது பாருங்கள், பித்ரபக்ஷ மேளா. ஸோ நாளையும் பாருங்கள், சத் பூஜா, பிகுலா திருவிழா, ராஜ்கீர் மகோத்சவ், பித்ரபக்ஷ மேளா. இந்த நாலு வந்து பீகாரில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள். அடுத்தது பாருங்கள், சத்தீஸ்கர் மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் என்னென்னா பாஸ்டர் தசரா, மடை திருவிழா, மடை ஃபெஸ்டிவல், ஹரேலி திருவிழா, ஹரேலி ஃபெஸ்டிவல். இது மூணு வந்து சத்தீஸ்கரில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள். அடுத்தது பாருங்கள், கோவாவில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழா என்னென்னு பார்த்தீங்கன்னா சாவ்ஜோவா திருவிழா. அடுத்தது பாருங்கள், குஜராத் மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் என்னென்னா சர்வதேச காத்தாடி திருவிழா, இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவல். அடுத்தது பாருங்கள், ஷாம்லாஜி கண்காட்சி. இது கொஞ்சம் வந்து கிராஸாக இருக்குது, ஷாம்லாஜி ஃபேரு. அடுத்தது பாருங்கள், ரன் உற்சவ். இது வந்து ரன் உற்சவ். அடுத்தது பாருங்கள், பவ்நாத் கண்காட்சி, பவ்நாத் ஃபேர். இந்த நாலு வந்து குஜராத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழா என்னென்னு பாருங்கள், சர்வதேச காத்தாடி திருவிழா, ஷாம்லாஜி கண்காட்சி, ரன் உற்சவ், பவ்நாத் கண்காட்சி. இது நாலு வந்து குஜராத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழா. அடுத்தது பாருங்கள், ஹரியானா மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழா என்னென்னா குக்கா நவமி. அடுத்தது பாருங்கள், கார்த்திகை திருவிழா, கார்த்திகை ஃபெஸ்டிவல். மூணாவது பாருங்கள், பிஞ்சோர் பாரம்பரிய திருவிழா, பிஞ்சோர் ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவல். இது மூணு வந்து ஹரியானாவில் ஃபேமஸாக கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள். அடுத்தது பாருங்கள், ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ ஹிமாச்சல பிரதேசத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று மிஞ்சர் மேளா. அடுத்தது பாருங்கள், குழு தசரா. அடுத்தது பாருங்கள், ஹல்டா திருவிழா, ஹல்டா ஃபெஸ்டிவல். அடுத்தது பாருங்கள், சர்வதேச லாவி கண்காட்சி, இன்டர்நேஷ்னல் லாவி ஃபெஸ்டிவல். அடுத்தது பாருங்கள், ஃபாக்லி திருவிழா. அடுத்தது பாருங்கள், ஸ்ரீ ரேணுகாஜி கண்காட்சி, ஸ்ரீ ரேணுகாஜி ஃபேர். இதெல்லாம் வந்து ஹிமாச்சல பிரதேசத்தில் முக்கியமாக கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் என்னென்னு பாருங்கள், மிஞ்சர் மேளா, குழு தசரா, ஹல்டா திருவிழா, சர்வதேச லாவி கண்காட்சி, ஃபாக்லி திருவிழா, ஸ்ரீ ரேணுகாஜி கண்காட்சி. அடுத்தது பாருங்கள், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் பற்றி பார்க்கலாம். பந்தனா ஃபெஸ்டிவல், கரம் திருவிழா, கரம் ஃபெஸ்டிவல், ஹல்பூனியா ஃபெஸ்டிவல். அடுத்தது பாருங்கள், சர்ஹூல் திருவிழா, சர்ஹூல் ஃபெஸ்டிவல். இது நாலு வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழா என்னென்னு பாருங்கள், பந்தனா திருவிழா, கரம் திருவிழா, ஹல்பூனியா, சர்ஹூல் திருவிழா. இது நாலு வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள். அடுத்தது பாருங்கள், கர்நாடகா மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பட்டடக்கல் திருவிழா, பட்டடக்கல் டான்ஸ் ஃபெஸ்டிவல். அடுத்தது பாருங்கள், கம்பாலா திருவிழா, கம்பாலா ஃபெஸ்டிவல், கரக திருவிழா, கரக ஃபெஸ்டிவல். அடுத்தது பாருங்கள், ஹம்பி திருவிழா, ஹம்பி ஃபெஸ்டிவல். அடுத்தது பாருங்கள், வைரமுடி பிரம்மோற்சவ திருவிழா, வைரமுடி பிரம்மோற்சவ ஃபெஸ்டிவல். இதெல்லாம் வந்து கர்நாடகா ஸ்டேட்டில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் என்னென்னு பாருங்கள், பட்டடக்கல் திருவிழா, கம்பாலா திருவிழா, கரக திருவிழா, ஹம்பி திருவிழா, வைரமுடி பிரம்மோற்சவ திருவிழா. அடுத்து பாருங்கள், கேரளா ஸ்டேட்டு. கேரளாவில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று தெய்யம் திருவிழா, தெய்யம் ஃபெஸ்டிவல்.
அடுத்தது ரெண்டாவது விஷு பண்டிகை, விஷு ஃபெஸ்டிவல். அடுத்தது ஆட்டுக்கால் பொங்கல் விழா, ஆட்டுக்கால் பொங்கல் ஃபெஸ்டிவல். நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஆட்டுக்கால் பொங்கல்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க போல இருக்குது. அடுத்தது பாருங்கள் ஓணம் பண்டிகை, ஓணம் ஃபெஸ்டிவல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு, நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது. அடுத்தது பாருங்கள் மகர விளக்கு திருவிழா, மகர விளக்கு ஃபெஸ்டிவல். அடுத்தது திருச்சூர் பூனம், திருச்சூர் பூனம். ஸோ இதான் வந்து கேரளாவில் இருக்குது. என்னென்னு பாருங்கள், தெய்யம் திருவிழா, விஷு பண்டிகை, ஆட்டுக்கால் பொங்கல் திருவிழா, அடுத்தது ஓணம் பண்டிகை, அடுத்தது மகர விளக்கு திருவிழா, அடுத்தது திருச்சூர் புரம். அடுத்து பாருங்கள் மத்திய பிரதேஷ், மத்திய பிரதேச மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் பற்றி பார்க்கலாம். மண்டு திருவிழா, மண்டு ஃபெஸ்டிவல். ரெண்டாவது தான்சேன் திருவிழா, தான்சேன் ஃபெஸ்டிவல். அடுத்தது பாருங்கள் நமஸ்தே ஒர்ச்சா திருவிழா, நமஸ்தே ஒர்ச்சா ஃபெஸ்டிவல். அடுத்தது பாருங்கள் உஜ்ஜைன் கும்பமேளா, உஜ்ஜைன் கும்பமேளா. அடுத்தது பாருங்கள் கஜுராஹோ நடன மேளம், கஜுராஹோ டான்ஸ் ஃபெஸ்டிவல். என்னென்னு பாருங்கள் மண்டு திருவிழா, தான்சேன் திருவிழா, நமஸ்தே ஒர்ச்சா திருவிழா, அடுத்தது உஜ்ஜைன் கும்பமேளா, கஜுராஹோ நடன மேளா. அடுத்தது பாருங்கள் என்ன ஸ்டேட்டு, மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் எலோரா திருவிழா, எலோரா ஃபெஸ்டிவல். இந்த எலோரா கேவ் வந்து மகாராஷ்டிராவில் தான் இருக்குது, அதனால் இதுக்கு ரிலேட்டடாக ஒரு திருவிழா அங்கே கொண்டாடுறாங்க. அடுத்தது பாருங்கள் எலிஃபண்டா திருவிழா, எலிஃபண்டா ஃபெஸ்டிவல். அடுத்தது பாருங்கள் காளிதாஸ் திருவிழா, காளிதாஸ் ஃபெஸ்டிவல். அடுத்தது பாருங்கள் பால்கி திருவிழா, பால்கி ஃபெஸ்டிவல். அடுத்தது பாருங்கள் போலா திருவிழா, போலா ஃபெஸ்டிவல். என்னென்னு பாருங்கள் எலோரா திருவிழா, எலிஃபண்டா திருவிழா, காளிதாஸ் திருவிழா, பால்கி திருவிழா, போலா திருவிழா. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது, பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் வட் பூர்ணிமா, வட் பூர்ணிமா ஃபெஸ்டிவலு, நராலி பூர்ணிமா, நராலி பூர்ணிமா ஃபெஸ்டிவலு, பவு பீச் திருவிழா, பவு பீச் ஃபெஸ்டிவலு, குடி பத்வா, குடி பத்வா ஃபெஸ்டிவலு, விநாயகர் சதுர்த்தி, கணேஷ் சதுர்த்தி. நம்ம வந்து கொண்டாடுவோம்ல, அதே மாதிரி தான் அவங்களும் கொண்டாடுறாங்க, விநாயகர் சதுர்த்தி. மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு வந்து அதிக திருவிழாக்கள் நான் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், ஸோ ரிப்பீட்டடாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள் மணிப்பூர், மணிப்பூர் மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் சங்கை திருவிழா, சங்கை ஃபெஸ்டிவல்னு சொல்லுவோம். ரெண்டாவது லூயி நங்கை நீ, லூயி நங்கை நீ ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒன்று கொண்டாடுறாங்க. அடுத்தது பாருங்கள் சும்பா திருவிழா, சும்பா ஃபெஸ்டிவலு, நிங்கோல் சகோபா, நிங்கோல் ஃபெஸ்டிவலு, எசாங் திருவிழா, எசாங் ஃபெஸ்டிவலு, காங் திருவிழா. இதெல்லாம் வந்து மணிப்பூரில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள். என்னென்னு பாருங்கள் சங்காய் திருவிழா, லூயி நங்கை நீ திருவிழா, சும்பா திருவிழா, நிங்கோல் சகோபா, எசாங் திருவிழா, காங் திருவிழா. அடுத்தது பாருங்கள் மேகாலயா, மேகாலயா மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று சாத்சுக் மைன்சிம், சாத்சுக் மைன்சிம் ஃபெஸ்டிவலு. ரெண்டாவது பாருங்கள் வங்களா திருவிழா, வங்களா ஃபெஸ்டிவலு. மூன்றாவது பாருங்கள் நோங்கிரம் நடன விழா, நோங்கிரம் டான்ஸ் ஃபெஸ்டிவலு. இது மூணு வந்து மேகாலயாவில் கொண்டாடுறாங்க. என்னென்னு பாருங்கள் சாத்சுக் மைன்சிமு, வங்களா திருவிழா, நோங்கிரம் நடன விழா. அடுத்தது பாருங்கள் மிசோரம், மிசோரம் ஸ்டேட்டில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று சாப்சார் குட் திருவிழா, சாப்சார் குட் ஃபெஸ்டிவல். ரெண்டாவது பாருங்கள் மீம்குட், மிம்குட் அப்படிங்கிற திருவிழா வந்து கொண்டாடுறாங்க. அடுத்தது பாருங்கள் ஜோ குட்புய் திருவிழா, ஜோ குட்புய் ஃபெஸ்டிவல். இது மூணு தான் வந்து மிசோரத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழா. என்னென்னு பாருங்கள் சாப்சார் குட் திருவிழா, மிம் கூட்டு, ஜோ குட்பாய் திருவிழா. அடுத்தது பாருங்கள் நாகாலாந்து, நாகாலாந்து ஸ்டேட்டில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஹார்ன்பில் திருவிழா, ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். ரெண்டாவது பாருங்கள் அவோலாங் திருவிழா, அவோலாங் ஃபெஸ்டிவல். மூணாவது பாருங்கள் நாகடா திருவிழா, நாகடா ஃபெஸ்டிவல். நாலாவது பாருங்கள் ஹேகா திருவிழா, ஹேகா ஃபெஸ்டிவல். ஸோ இது நாலு தான் வந்து முக்கியம். என்னென்ன ஹார்ன்பில் திருவிழா, அவோலாங் திருவிழா, நாகடா திருவிழா, ஹேகா திருவிழா. இது நாலு தான் வந்து நாகாலாந்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள். அடுத்தது பாருங்கள் ஒடிசா, ஒடிசா மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று சைத்திர ஜாத்ரா திருவிழா, சைத்ரா ஜாத்ரா ஃபெஸ்டிவல். ரெண்டாவது பாருங்கள் தனு ஜாத்ரா, தனு ஜாத்ரா ஃபெஸ்டிவல். மூணாவது பாருங்கள் ஜெகநாத் ரத யாத்ரா, ஜெகநாத் ரத் யாத்ரா. நாலாவது பாருங்கள் தாகூரணி யாத்ரா, தாகூரணி யாத்ரா ஃபெஸ்டிவல். அடுத்தது பாருங்கள் லாஸ்ட்டு பாலி யாத்ரா திருவிழா, பாலி யாத்ரா ஃபெஸ்டிவல். ஸோ இது அஞ்சு தான் வந்து ரொம்ப முக்கியம். என்னென்னு பாருங்கள் சைத்ரா ஜாத்ரா ஃபெஸ்டிவலு, தனு ஜாத்ரா ஃபெஸ்டிவலு, ஜக்நாத் ரத் யாத்ரா, தாகூரணி யாத்ரா ஃபெஸ்டிவலு, பாலி யாத்ரா ஃபெஸ்டிவல். அடுத்தது பாருங்கள் பஞ்சாப் ஸ்டேட்டு. ஸோ பஞ்சாப் மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பைசாகி அறுவடை திருவிழா, பைசாகி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். நம்ம வந்து இங்கே பொங்கல் கொண்டாடுறோம்ல, அதே மாதிரி அவங்க வந்து இந்த பைசாகி அறுவடை திருவிழா வந்து கொண்டாடுவாங்க. ரெண்டாவது பாருங்கள் ஹோலா மோஹல்லா, ஹோலா மோஹல்லா ஃபெஸ்டிவல். மூணாவது பாருங்கள் லோஹிரி திருவிழா, லோஹிரி ஃபெஸ்டிவல். நாலாவது பாருங்கள் குருபுராப், குருபுராப் ஃபெஸ்டிவல். அஞ்சாவது பாருங்கள் ஷாஹிதி ஜோர்மேளா, ஷாஹிதி ஜோர்மேளா ஃபெஸ்டிவல். ஸோ இது அஞ்சு தான் வந்து பஞ்சாபில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள். என்னென்ன பைசாகி அறுவடை திருவிழா,
ஹோலா மொஹல்லா, லோஹ்ரி ஃபெஸ்டிவலு, குருபுராப் ஃபெஸ்டிவலு, ஷாஹிதி ஜோர்மேலா. அடுத்தது பாருங்கள் ராஜஸ்தான் ஸ்டேட்டு. ஸோ ராஜஸ்தான் மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று கங்கௌர் திருவிழா, கங்கௌர் ஃபெஸ்டிவல். ரெண்டாவது யானைகள் திருவிழா, எலிஃபண்ட் ஃபெஸ்டிவல். மூணாவது பாருங்கள் உர்ஸ் திருவிழா, உர்ஸ் ஃபெஸ்டிவல். நாலாவது பாருங்கள் புஷ்கர் கண்காட்சி, புஷ்கர் ஃபேரு. அடுத்து அஞ்சாவது பாருங்கள் ஜெய்சால்மர் திருவிழா, ஜெய்சால்மர் டெசர்ட் ஃபெஸ்டிவல். இது 5 தான் வந்து ராஜஸ்தானில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள். என்னென்னது? கங்கௌர் திருவிழா, யானைகள் திருவிழா, உர்ஸ் திருவிழா, புஷ்கர் கண்காட்சி, ஜெய்சால்மர் திருவிழா. அடுத்தது வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் பார்க்கலாம். பொங்கல் திருவிழா, தைப்பூசம் திருவிழா, மகாமகம் திருவிழா, கார்த்திகை தீபம் தெரியும், ஆடிப்பெருக்கு திருவிழா, சித்திரை திருவிழா. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். அடுத்தது பாருங்கள் திரிபுரா ஸ்டேட்டில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேர் பூஜா. அடுத்தது பாருங்கள் கார்ச்சி பூஜா. அடுத்தது பாருங்கள் காரியா திருவிழா. ஸோ இது 3 தான் வந்து திரிபுராவில் வந்து முக்கியமாக கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள். என்னென்னது? கேர் பூஜா, காட்சி திருவிழா, காரியா ஃபெஸ்டிவல். இது 3 வந்து திரிபுராவுக்கு கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள். அடுத்தது பாருங்கள் உத்தரப்பிரதேசம் ஸ்டேட்டில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஜன்மாஷ்டமி ஃபெஸ்டிவல். ரெண்டாவது பாருங்கள் கங்கா மகோத்சவ் திருவிழா, கங்கா மகோத்சவ் ஃபெஸ்டிவல். மூணாவது பாருங்கள் தாஜ் மகோத்சவ் ஃபெஸ்டிவல். நாலாவது பாருங்கள் ஃபூல் டே ஃபெஸ்டிவல். இது 4 தான் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள். அடுத்தது பாருங்கள் உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் ஹரேலா பித்தோலி ஃபெஸ்டிவல். ரெண்டாவது பாருங்கள் கங்கா தசரா ஃபெஸ்டிவல். மூணாவது பாருங்கள் மலை ஜாத்ரா திருவிழா, ஹில் ஜாத்ரா ஃபெஸ்டிவல். நாலாவது பாருங்கள் நெய் சங்கராந்தி திருவிழா, கீ சங்கராந்தி ஃபெஸ்டிவல். இது 4 தான் வந்து உத்தரகாண்டில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள். என்னென்னு பாருங்கள் ஹரேலா பித்தௌலி திருவிழா, கங்கா தசரா திருவிழா, மலை ஜாத்ரா திருவிழா, நெய் சங்கராந்தி திருவிழா. அடுத்தது பாருங்கள் வெஸ்ட் பெங்கால். லாஸ்ட் ஸ்டேட்டு வெஸ்ட் பெங்காலில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜமை சோஷ்டி, பாய் போடா, துர்கா பூஜா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3 தான் வந்து வெஸ்ட் பெங்காலில் கொண்டாடக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள். இந்த டாபிக் வந்து கொஞ்சம் கஷ்டமான டாபிக் தான். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. ஸோ இந்த வீடியோட PDF வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து சென்ட் பண்ணி விட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக படிங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.